உங்க குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப பொய் சொல்ற மாரி ஃபீல் பண்றீங்கல்ல? இது சீரியஸ் தான். ஆனா ரீசன் புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், அ சேஞ்ச் பண்ணிடலாம். அதாவது அ நான் அந்த காலத்தில நான் விளையாட்டுக்கு வந்து சில சமயம் பொய் சொல்லுவேன். அது எனக்கு பொய்ங்கிறது தெரியாமயே நான் வந்து சொல்லியிருக்கேன். சொன்னதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, "குழந்தை தானே பரவால்ல" அப்படின்னு விட்டுட்டுட்டாங்க. இது பிற்காலத்தில என்ன எங்க கொண்டு போய் விட்டதுன்னா, ஒரு சில சிச்சுவேஷன்ல ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு நிலைமைக்குலாம் கொண்டு போய் விட்டுருக்கு எனக்கு. அதனால தான் இந்த டாபிக் நான் இன்னைக்கு பேசுறேன். ஒரு 2 நிமிஷம் பாருங்க. வணக்கம். ரவிச்சந்திரன், குழந்தை நல ஆலோசகர் பேசுறேன். இப்ப ஹோம்வொர்க் செய்யல. "செஞ்சுட்டியாடா?" "செஞ்சுட்டேன்ம்மா." டிவி பார்த்துட்டே இருப்பாங்க. இல்ல மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க. கேட்டா இல்லன்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா? அப்ப நம்ப ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? திட்டுவோம். இல்ல வந்து ஒரு மாதிரி வந்து மன உளைச்சலா இருக்கும் நம்பளுக்கு இல்லையா? சில நேரத்தில போய் சம்டைம்ஸ் சில சில டயத்தில அடிச்சுருவோம். இல்லாட்டினா ஃபோனைய புடுங்கிடுவோம், டிவிய ஆஃப் பண்ணுவோம். இதுதானே நம்மளுக்கு தெரிஞ்சது அவ்வளோதானே. இதுதானே பண்ண முடியும். ஏன்னா, வீக்கா யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம ஸ்ட்ரெங்த்தா காமிப்போம் எப்போதும். கரெக்ட்டா? ஸோ ஒரு சிம்பிளான விஷயம். என்னன்னா, குழந்தை என்ன புரிஞ்சுக்கும்னா, உண்மைய சொன்னா திட்டு விழும். ஆ பொய் சொல்லிட்டா தப்பிச்சுக்கலாம். என் கேஸ்ல நடந்ததுல்ல. அதனால சொல்றேன். அப்ப குழந்தை வந்து என்னத்த செலக்ட் பண்ணுவாங்க? தேர்வு பண்ணுவாங்க. சரி பெட்டர். எங்கெல்லாம் சான்ஸ் இருக்கோ, அங்கெல்லாம் வந்து நம்ப இந்த மாரி சொல்லி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நெனைப்பாங்க. இத வந்து அ நம்ம திருப்பி ஏபிசிடிக்கே வருவோம். ஏ என்ன நடந்தது? குழந்தை வந்து மிஸ்டேக் பண்ணிடுச்சு. என்ன மிஸ்டேக்கு? பொய் சொல்லிடுச்சு. பி பிஹேவியர் பொய் சொல்ட்டாங்க. சி அதோட கான்சிக்வென்ஸ் என்ன ஆகுது? அ நம்ப வந்து வருத்தப்படுறோம், கோவப்படுறோம். அ சில சமயம் வந்து திட்டுறோம், அடிக்கிறோம். அப்ப உண்மை சொல்றது சேஃப் இல்ல அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுன்றாங்க. இதில தான் அ சைக்காலஜி அதாவது உளவியல்ல நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, அவாய்டன்ஸ் பிஹேவியர் அப்படிம்போம். அப்படின்னா, ஒரு பிரச்சனைய வந்து தவிர்க்கிற முயற்சி அப்படின்னு அதுக்கு அர்த்தம். பொய் சொல்றது வந்து சரியில்ல. ஆனா, அது எங்கேருந்து வருது தெரியுமா? பயத்தினால தான் வருது. என்ன பயம்? நம்ப திட்டுவோம், அடிப்போம், ரியாக்ட் பண்ணுவோங்கிற பயம் தான். கரெக்ட்டா? இப்ப டைரக்ஷன் என்ன? எப்படி அத செலுத்தி கொண்டு போறது? உடனே கோவப்பட வேண்டாம். ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் நான் சொல்றது எல்லாத்தையுமே வந்து என்னுடைய உணர்ச்சி பூர்வமான ஒரு அனுபவத்துல உங்களுக்கு சொல்றேன். கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அ கோவப்பட வேண்டாம். கோவப்படாம காமா வந்து கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன். அ "என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஏன் இந்த மாரி சொன்ன?" அப்படின்னு கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் விவரமா கேளுங்க. அப்ப உண்மைய சொன்னா, நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. ரைட்டா? "பரவாயில்லையே! சூப்பர்" அப்படின்னு சொல்லுங்க. "நீ உண்மைய சொன்னது ரொம்ப நல்லதுப்பா" அப்படின்னு சொல்லுங்க. மிஸ்டேக்க வந்து கரெக்ட் பண்ண கத்துக் குடுங்க. இதுதான் வந்து உண்மையான ஒரு மெத்தட். ரைட்டா? கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது குழந்தையோட நம்ம கடைசி வரைக்கும் நம்மலாம் டிராவல் பண்ண போறதில்ல. ஆனா, நம் குழந்தைக்கு வந்து திருத்தக்கூடிய ஒரு நிலைமையில அவங்க இருக்கும் பொழுதே, நம்ப உண்மையத்தான் பேசணுங்கிறத ஒரு விஷயத்த நம்ம ஸ்ட்ராங்கா கத்துக் குடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிற்காலத்துல அவங்க எங்கேயோ நல்லபடியா இருப்பாங்க. ஒரு கால் நம்பளுடைய அஜாக்கிரதைனால, குழந்தைக்கு குடுக்கக்கூடிய ஒரு செல்லத்தினால விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அவங்க கஷ்டப்படுறத பார்க்கறதுக்கு நம்ப இருக்க மாட்டோம். அப்ப குழந்தைங்க எவ்வளோ மனசு வேதனைப்படும்ல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
அதனால இத வந்து புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. புடிச்சிருந்ததுன்னா யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க தெரிஞ்ச பேரண்ட்ஸுக்கு இந்த வீடியோவ வந்து ஷேர் பண்ணுங்க. Instagramம ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா அ உண்ம சேஃப் இல்லன்னு சொல்லிட்டு பொய் தான் வழியாகுங்கிறத நம்ப வந்து என்டர்டெயின் பண்ணக்கூடாது. நம்பர் 1. பயம் இருந்தா பொய் வரும். மனசுல நம்பிக்கை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உண்ம வரும். ரைட்டா? அடுத்த வீடியோல வேற ஒரு நல்ல டாபிக்ல சந்திக்கிறேன். நன்றி.